விவசாயி என்றால் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. மற்ற பணி போல விவசாய பணி அல்ல. அதற்கு நேரங்காலம் கிடையாது, பகல் இரவு கிடையாது. அனைத்து நேரங்களிலும் வேலை இருக்கக்கூடிய ஒரே தொழில் விவசாய தொழில் தான். அதுக்கு ரெஸ்டே கிடையாது நமக்கு. அதே மாதிரி உப தொழில், விவசாய உப தொழில் கால்நடை வளர்ப்பு. அந்த கால்நடை வளர்ப்பு நமக்கு ஒரு உபரி வருமானம் வர வேண்டும். அதற்கும் அதிமுக ஆட்சியில் நம்முடைய கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேலம் மாவட்டத்துக்கும் எல்லையில் பிரம்மாண்டம் 1000 கோடியில் கட்டணும். அதே அந்த அரசு இந்த முழுமையாக திறக்கலை. அதனுடைய நோக்கம் என்ன? நான் வெளிநாடு போகும்போது அங்கே ஒரு பால் பண்ணை பார்வையிட்டேன். பஃபலோ பால் பண்ணை பார்வையிட்டேன். அந்த பஃபலோ பால் பண்ணையில் ஒரு நாளைக்கு 1,36,000 லிட்டர் ஒரு பண்ணையிலேருந்து உற்பத்தி பண்ணுறாங்க பால். கிட்டத்தட்ட ஒரு பசு 65 லிட்டர் பால் கறக்குது. அதே மாதிரி இன்றைக்கு கலப்பின பசுக்களை உருவாக்கி விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்து விவசாயிகள் ரெட்டிப்பு வருமானம் பெற வேண்டும். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த கால்நடை பூங்கா ஆராய்ச்சி மையத்தை நாங்கள் உருவாக்கணும். அதில் நம்முடைய சீதோஷ நிலைக்கு தக்கவாறு வாழக்கூடிய கலப்பின பசுக்களை உருவாக்கி விவசாயிகளுக்கு கொடுப்பது. ஒரு நாளைக்கு 40 லிட்டர் பால் கறக்கக்கூடிய அளவிற்கு பசு உற்பத்தி கொடுக்கும். இந்த அரசாங்கம் அதிலையும் அரசியல் கால் புரட்சி கொண்டு விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய அற்புதமான திட்டத்தையும் முடக்கி வச்சிருக்கு.